லைஃப்ல பல பேருக்கு ஏதாவது ஒரு ஆம்பிஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். நான் லைஃப்ல சாதிச்சு காட்டுவேன், வெறியா அவங்க அவங்களுடைய லைஃபையே அர்ப்பணம் செஞ்சு அதற்காக போராடுவாங்க. இங்க நான் குறிப்பா சொல்றது இன்றைய யங்ஸ்டர்ஸை தான். அப்படி ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃபே மாறிடும். அவங்களுடைய ஆம்பிஷன், அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்ட்டு அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கலாம், இல்லை நான் டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை ஒரு பிஸ்னஸில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க ட்ரை பண்ணி அதிலிருந்து அவங்க சக்ஸஸ் ஆகியிருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய பேட் லக் அப்படி அவங்க அதிலிருந்து தோக்கும்போது அவங்க அதை தாங்கிக்க மாட்டாங்க. என்னால் இதுக்கு மேலே எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன், லைஃப்பில் நான் தோத்துட்டேன், இனிமேல் நான் எதுக்குமே ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டை இழந்து ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துடுவாங்க. யாரு அவங்கள சமாதானம் படுத்தினாலும் அவங்க சமாதானம் அடையவே மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம், நான் சுரேஷ் ராதாகிருஷ்ணன். வெல்கம் டு லைஃப் சைன் 777 தமிழ். இதை பற்றிய சிறப்பு தொகுப்பு தான் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ. நான் யங்ஸ்டர்ஸை கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஃபேமஸான டாக் ஜம்பிங் காம்படிஷன்ல ஒரு ட்ரைனர் டாக் அதனுடைய ஜம்பிங்கை மிஸ் பண்ணிடுதுங்க. அதனால அந்த டாகோட ட்ரைனர் அதை கோவமா திட்டுறாரு அந்த டாகை. அவர் சொல்றாரு, நீ சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் லாய்க்கு, இதை விட்டா உனக்கு ஒரு வேலையே கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ட்ரைனிங் நான் கொடுத்தும் இத்தனை பேர் முன்னாடி நீ என்ன அவமானப்படுத்திட்ட, இந்த அவமானம் என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கோவமா அவர் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறார். அப்போ அந்த டாகு ரொம்பவும் சோகமா போயிட்டு அந்த ட்ரைனரை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுது. அந்த டாகு அந்த ட்ரெயினர் கிட்ட போய் உக்காந்துட்டு அதனுடைய தலைய அவர் மடி மேல வச்சு கெஞ்சுது, எனக்கு நீங்க எப்படியாவது இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா ஜம்ப் பண்ணி காட்டுறேன், என்னால முடியும் அப்படின்னு அதனுடைய சபிங்சையால அந்த ட்ரெயினருக்கு சொல்லுது. ஆனா அந்த ட்ரெயினர் மேற்கொண்டு கோபமாவே இருக்கிறார். ஆனா அந்த டாக் நம்பிக்கையே இழக்கல, தொடர்ந்து அந்த ட்ரெயினராகவே பின்தொடருது. பிறகு அந்த டாக் தன்னுடைய தலையை எடுத்து அந்த ட்ரெயினரோட கை மேல வச்சு கெஞ்சுது, ப்ரே பண்ணுது, எஜமானரே எனக்கு எப்படியாவது இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா இந்த ஜம்ப்ல இருந்து ஜெயிச்சு காட்டுறேன், என்னால லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும், என் மேல நீங்க நம்பிக்கை வைங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அவருடைய எஜமானர்கிட்ட கெஞ்சுதுங்க. அந்த டாக் கெஞ்சுறத எல்லோரும் ரொம்பவும் சோகமா பார்க்கிறாங்க அந்த ஸ்டேடியத்துல. அப்போ அந்த எஜமானர் தவறி கீழே விழுந்துடுறார். எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க அந்த ஸ்டேடியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. அப்போ அந்த டாக் அதனோட ட்ரைனர் கிட்ட போயிட்டு எழுப்புது, நீங்க எழுங்க, கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னால முடியும், என்னால ஜம்ப் பண்ண முடியும், என்னால சாதிச்சு காட்ட முடியும். அந்த ஐந்தறிவு படைத்த ஜீவன் தொடர்ச்சியா அந்த டாக் ட்ரைனர் கிட்ட கெஞ்சுது. உடனே அந்த டாக் ட்ரெயினர் அந்த டாகை சமாதானப்படுத்துறாரு, அதனுடைய தலை மேல கையை வச்சு நீவுறார். இதை எல்லோரும் அந்த ஸ்டேடியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ரொம்பவும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே அந்த டாக் ட்ரெயினர்
முதல்ல இருந்த அந்த ஜம்ப் ஹைட்டை விட இன்னும் ரொம்பவும் அந்த ஹைட்டை அதிகப்படுத்தி அந்த டாகை வந்து தாண்ட வைக்கிறார். அந்த டாக் இப்போ என்ன பண்ணுது பாருங்க. அந்த டாக் அந்த ஜம்பிங்க ட்ரை பண்ணுது. லாஸ்டா அந்த ஜம்பிங்ல வந்து சக்சஸ் ஆயிடுது. இதை பார்த்துட்டு அந்த ஸ்டேடியத்தில் எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷமா ஆகுறாங்க, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அவர் அந்த டாக் ட்ரெயினரு கூப்பிடுறாரு, வா தாண்டு, இன்னொரு சான்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், சாதிச்சு காட்டுன்னு சொல்றாரு. லாஸ்ட்ல அந்த டாக் அந்த ஜம்பிங்க வின் பண்ணிடுது. லாஸ்ட்ல அந்த டாக் வின் பண்ணதுனால அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து அந்த டாகை உற்சாகப்படுத்துறாங்க, கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறாங்க. என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலே பண்ணதற்கான முக்கியமான நோக்கம், ஆப்ஜெக்டிவ், நான் சொல்ல வர மெசேஜ் ஒன்றே ஒன்று மட்டும்தான். இன்றைய யங்ஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது அவங்க லைஃப்ல சாதிச்சு காட்டணும்னு ட்ரை பண்ணி அதுல இருந்து ஒருவேளை அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா தோண்டிடக்கூடாது, கண்டினியூவா ட்ரை பண்ணணும், நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. நம்பிக்கையை இழந்து நீங்க வீட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா திரும்பவும் உங்க லைஃப் வந்து நரகமாயிடும். நான் சொல்ல வர விஷயம் இதுதான். வாழ்க்கையில என்றைக்குமே தோல்விதான் வெற்றியினுடைய முதல் படி. இதை நீங்க மறந்துடக்கூடாது. அந்த 5 அறிவு படித்த ஜீவன் ட்ரெயினர் டாக் அதனுடைய ஜம்பிங்ல மிஸ் ஆயிடுது. அவங்களுடைய எஜமான் அவர் அந்த டாக வந்து திட்டுறார். அந்த டாக் கெஞ்சி அந்த எஜமான கிட்ட கேக்குது, எப்படியாவது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி நம்பிக்கைய கான்பிடென்ட்டா அது ஜம்ப் பண்ணி ஜெயிச்சு காட்டும். அந்த 5 அறிவு படித்த அந்த ஜீவனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம 6 அறிவு படைத்த ஜீவனுக்கு இருக்காதா என்ன? என்ன நேயர்களே, நான் சொல்றது சரிதானே? இதுதான் நான் சொல்ல வர மெசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.